வைகுண்டப்பட்டணம் வந்து விட்டேன், பார்க்கலாம். என்ன குத்திரை நடந்தானே, உங்களை போன்று பெரியவர்கள் ஆசையால் நலமாக இருக்கிறேன். எல்லாம் அவன் செயல். இருந்தாலும் வந்த காரியத்தை தாங்கள் அறிய வேண்டும். யமதர்மன் தர்மசேனனை பார்க்க வேண்டும். இது அழைக்கிறேன். சுவாமி நமஸ்காரம். சிம்மாசனத்தில் வர வேண்டும். சுவாமி, சிவமயமான எதிர்காலம் என் சிந்தையில் தெரிகிறது. மகனே வருக, வாழ்க 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 பல முறை சுவாமி, இன்று அடியான் பேரில் கிருபை படித்து எழுந்தருடைய காரணம் அறியலாமா? கல்யாண் தர்மசீலா, நாட திருடோ சஞ்சாரி, சுவர்க்கம், மத்திவம், பாதாளம், இன்னும் சொல்லப்படான மேலே எல்லகம், கீழே எல்லகம், ஈரேழு உலகம் செல்லக்கூடியவன் என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட, அதாவது சத்தியுலகம் சென்று சதமுகனை கண்டு, வைகுண்டம் சென்று வாசனை போற்றி, கைலையீர் சென்று கணநாதனை கண்டு, நான் வருகின்ற மார்க்கமத்திலே உன்னுடைய ஞாபகம் வந்து விட்டது. ஏன்னா நான் வந்து அநேக நாளாகி விட்டதல்லவா, அதனாட்ட உன்னை பார்த்து போடாம் என்று வந்திருக்கிறேன். ஆமாம், நீ சேமமாக இருக்கின்றாயா? சுவாமி, எம்பெருமானின் கிருபையாலும் தாங்களை போன்ற பெரியோரின் ஆசீர்வாதத்தாலும் என் செங்கோல் நீதியானும் நலமாக இருக்கின்றேன். தாங்கள் வந்த காரணம் என்னவோ நான் அறியலாமா? ஓ, இருப்பாய் இருப்பாய். உனக்கு என்ன குறை? நீ என்ன சாமானியம் உள்ளவனா? சிவபக்தியில் சிறந்தவன், ஜீவகாருண்யம் உள்ளவன், அவையும் முகந்தோரை காப்பாற்றும் புண்ணிய சீலன், அதிலும் தர்மஸ்வரூபி. உனக்கு என்ன குறை நேரிடப் போகிறது? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? தர்மசீலா, சொல்லுங்க. ஆமா, என்றும் என்னாலே காணக்கூடாத ஒரு படவெடுப்பு இன்று இப்போது முகத்தில் இருக்க காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படவெடுப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சுவாமி, வேறு நூலை முடித்தரே, மூலகத்திலே துய்மைச்சான் புதல்வன் சத்தியவான் என்பவனுக்கு இன்றுடன் ஆயுள் முடிவடைகிறது. அவன் உயிரை பற்றுவதற்கு என் தூதர்கள் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இன்னும் எமாட்டான திரும்பவர்களே அவருடைய வருகை நோக்கி என்னுடைய கவனம் இப்படி படவெடுப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. தர்மசீலா, என்ன சொல்லுகிறாய்? பூலகத்திலே சாலமபுரி ஆளக்கூடிய தூய்மைச்சனுடைய மகன் சத்தியவன் என்பவனுடைய உயிரை இன்னும் 3.25 நாளில் கொண்டு வருவதற்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய தூதர்களை பூலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டுதான் இப்படி ஒரு படவெடுப்பாக இருக்கிறேன் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த சத்தியவானுடைய உயிரை அவசியம் கொண்டு வந்துதான் சேர்க்க வேண்டுமோ? அது என்ன சுவாமி அப்படி சொல்லுகிறேன்? அவர் ஒரு பிராப்த கர்மங்களை அணி தொலைந்தோவது அரைக்கணவாத பூமியில் இருக்கலாமா? அப்படி இருந்தால் என்னுடைய அறியாத்திற்கு என்ன ஏற்க சிந்தித்து பாருங்கள். ஓ பல தர்மசீலா, உன்னுடைய தொழிலை நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கட்டி காத்து வருகிறாய். நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆனா அதே நேரத்தில் இப்பொழுது பிரசாபத்தாயே சத்தியவான், அந்த சத்தியவனை பற்றித்தான் சிறிது நேரம் உன்னிடம் பேசி போலாம் என்று வந்திருக்கிறேன். சத்தியவானா? சத்தியவனை பற்றி என்ன சுவாமி சீக்கிரமாக சொல்லுங்கள்.
தர்மசீலா, அதாவது நான் வருகின்ற மார்க்க மத்தியில ஒரு பெண்ணுடைய பரிதாபத்தை என்னால சகிக்க கூடுதில்லை. சுவாமி, வருமார்க்கத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் என்று சொல்லுகிறீர், அவளுடைய பரிதாபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறீர். ஒன்று கூட சம்பந்தமில்லாத மலையாள என்னை மெய் மறக்க செய்து விட்டீரே. சவிஸ்தாரம் என்ன, சற்று விளக்கமாக சொல்லுங்கள். வருகின்ற மார்க்க மத்தியிலே ஒரு பெண்ணுடைய பரிதாபத்தை கண்டேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த பெண்ணாப்பட்டவள் யார் தெரியுமா? ஊடகத்தில் பிறந்த மானிட பிறவி. அவள் பெயரோ சாவித்திரி. அந்த சாவித்திரியுடைய கணவன் தான் இந்த சத்தியவான். இந்த சத்தியவனுடைய உயிர் போவதை பார்த்து அந்த பெண்ணாப்பட்டவள் மனம் கொண்டு பதறிக்கொண்டு நிலையில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாள். அதன் விவரமாகத்தான் உன்னிடத்தில் வந்து சொல்லி அந்த சத்தியவன் உயிரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கலாமே. முனிகுப்தரே, தாங்கள் சொன்னது கணவன் இறந்து போனால் என்றால் மனைவிக்குத்தான் உண்டாகும். அழுதாலும் தொழுதாலும் உயிர் போவது நிற்குமா இல்ல வருமா? ஒன்று நினைக்கின்றேன் ஒளிந்திட்டோருக்கு ஒன்று, அதை வாரி நீ வந்து ஒன்று நினையாது நிற்கும் ஈசன் செயல்படி. இன்னாருக்கு இன்னார் என்று ஈசனால் எழுதப்பட்ட எந்த ஜீவராஜியால கணக்க முடிஞ்சா இடத்துக்கு வந்துடணும். நீங்க என்ன சொல்றிய? கொஞ்ச நாளைக்கு விட்டு விடு. எப்படி சுவாமி, நீதி தவற முடியுமா? அப்படி தவறினால் எனக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒரு சிரசாகப்பட்ட 1008 சுக்கு நூறா வெடிச்சிடும் உங்களுக்கு சாபம். ஏன்னா மூளை வளரக்கூடியது. எனக்கு எப்படி என்றால், நீதி தவறிட்டனா பருவதமான மலை என் தலைக்கு மேலே, பருவதம்பாளுடைய முடியில ஒரு பருவதமான மலை கட்டி, மகனே நீ தவறிட்டனா முடி அருந்து அந்த பருவதமான உன் தலையில் விழுந்துச்சுன்னா அக்னி ஆற்றில் முடிவேன். உங்களுக்கு சிரசு சுக்கு நூறா வெடிக்க, எனக்கு அக்னி ஆற்றில் போயிடுவேன். வேண்டுமா? ஒரு மானிட பிரகாரம், அதாவது நீ வந்திய என்னை வாழ்த்தினையே போட்டுனியே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் என்னென்னமோ நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என் இடத்துக்கு வந்திருக்கேன், என் கோட்டைக்கு. நீங்கள் வேற நல்ல காரியத்தை சொல்லுவேன்னு நினைச்சானா இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி கொஞ்சம் கூட நான் நினைக்கவில்லை. இதை விடுத்து விட்டு வேறு ஏதாவது சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாத வண்டம் குறையாது, இல்லாத செய்தி பிறக்காதுன்னு சொன்னான். இதில் என்ன அர்த்தம்? உன்னால் ஆகிற காரியத்தை நான் சொல்ல வரல, உன்னால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு தெரியும். கற்றாரை கற்றார் காமுருவர், நல்லாரை காண்பவன் நன்று, நல்லோசல் கேட்டு இருப்பவன் நன்று, நல்லோசல் கேட்டு வேட்டி இறங்கி இருப்பவன் நன்று சொன்னேன். அந்த அடிப்படையை பார்க்க போனோம். நான் இப்போ என்ன சொன்னேன்? உன்னால் ஆகாத காரியத்தை நான் சொல்ல வரல அப்படின்னு சொன்னேன். அந்த காரணம் என்னன்னு சொன்னால், நீ பூலகத்தில் சொன்னதை போல ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் எந்த பெண்ணுமே சிரிக்க மாட்டார்கள், அழுது கொண்டு தான் இருப்பார்கள். அவருக்கு துக்கம் வரத்தான் செய்யும். ஏன்னா பூலகத்தினுடைய அடிப்படையை கொண்டு பார்த்தால் 33 தேவர்கள், 40 ரிஷிமார்கள், கிண்ணறர் கிம்பரர் அப்பற்பட்ட தேவர்களெல்லாம் இந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே பாராட்டக்கூடிய வகையிலே, போற்றக்கூடிய வகையிலே சிறப்பு மக்கள், கற்புக்கரசி, மகா பதிவிரையாக உள்ளவள் இந்த சாவித்திரி. இவள் நினைத்தால் இந்த பூலகத்திலே மழை பெய்யும் என்றால் பெய்யும், பெய்யாதென்றால் பெய்யாது, பொழுது விடியும் என்றால் விடியும், விடியாதென்றால் விடியாது. அப்பேற்பட்ட கற்புக்கரசி இந்த சாவித்திரி. இந்த சாவித்திரியுடைய கணவன் தான் இந்த சத்தியவான். இந்த சத்தியவன் உயிரை நீ கொஞ்ச நாளைக்கு விட்டு வைத்தால் உன்னுடைய பேரும் புகழும் சிறப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஊடகத்தின் அடிப்படையை கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் கணவனையை கண்கண்ட தெய்வம் என்ற கடமையிலே உருவாகி உன்னால் இந்த ஊடகத்துக்கு ஒரு சிறப்பு உருவாகட்டுமே என்று சொல்ல வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வருத்தப்படாதே, கோபம் கொள்ளாதே, கொஞ்ச நாளைக்கு விட்டு அப்புறம் முடிச்சுட்டு போ. நாரதரே என்ன சொல்லுகிறீர்? எல்லாத்தையும் சொல்லிட்டு வருத்தப்படாதே, கோவப்படாதே. சொன்ன வார்த்தை சொன்னால், நல்ல வார்த்தை சொன்னால் நான் கோவப்பட போகிறேன். எதிர் சொல்லி சொன்னால், அதாவது ஈசனிட்ட கட்டளை என்னால் மீற முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். வேற யார்ட்டையும் சொல்ல முடியுமா? என்னுடைய நிலைமை தாங்கள் உணர்ந்த ஈரேழு பார்த்தீங்கன்னா உங்களாலும் சுற்று வரக்கூடியவர் தன்மை பிடித்தவர். அரிது அது அங்கே சொன்னது போல அரிது அரிது மானிடராய் பிறவினும் அரிது. அதில் கூணு குருடு செவிடு நீக்கி பிறந்தலையா, அதான் மனிதனாக பிறக்கப்பட்ட மனுங்களை. அதில் கூணு குருடு செவிடு நீக்கி அதிசய பிறவி. மனிதர்கள் பெரிய அதிசயம், அது எல்லாத்தையும் பேசக்கூடியது, ரசிக்க. நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஆழ்மனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மானிட பிறவி, அதிசய பிறவியாக பிறக்கப்பட்ட எல்லாத்தையும் அதை நம்ம சரிபடுத்திக்கிறவர்களை. மனிதனாக பிறந்தோம்னா நம்மளே நம்ம உணர்ந்துக்கிற சிலது மூர்க்க குணத்தாலையும் சில தீமை செயல்களுக்கும் ஈடுபடுகிறார்கள். அது கூடாது. ஆகையினால
ஏன்னா மறுபிறவி என்னவோ இந்த பூலோகத்தில் ஒரு மானியர் பிறவை பிறந்தோம்னா நல்லது செய்யணும், நல்லவரோட இணங்கணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லேன்னா, நீங்கள் நல்லவர், கலைவாணி புதல்வன், பிரம்மதேவனோட மகன். அப்படி இருக்கும்போது எப்படியோ நீங்கள் சொல்லி அவனை தடுத்து விடாமல் நினைக்கிறேன். வேணாம் சுவாமி, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் கோவப்படுறது வேறு விஷயம். நீங்கள் எந்தனால நாம் திமாந்தரமடை இதை சொன்னமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இதை விடுத்து விட்டு வேற சொல்லுங்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அதை விட்டு விடு அப்படிங்கிற இடத்த போகக்கூடாது. அதில் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டான், மரமேறி கையை விட்டவனும் கேட்டான்னு போயிடக்கூடாது. அதுக்குதான் போகக்கூடாது. நான் சொல்லிக்கிட்டே நிற்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே நிற்கலாம். நீ சொல்லிக்கிட்டு நிற்கலாம், நான் கேட்டுக்கிட்டே நிற்கலாம். நீ சொல்லி கேட்கறதுக்காக நான் வரல. ஏன்னா நான் போகாத உலகமே கிடையாது, நான் இல்லாத புராண சரித்திரமே கிடையாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வல்லமை படைச்சுவேன். நீ சொல்லுவதை போல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாத சாபத்தை பெற்றேன் நான். அப்படி ஒரு நாளைக்கு செய்யலன்னு சொன்னால் என்னுடைய தக்கனுடைய சாபத்தினால என் சிறசாகப்பட்டது 1008 சுக்கா வெடிச்சிடும். ஏன்னா நன்மை செய்யணும், நல்லதே செய்யணும். அதை படி பார்க்க போனால் என் தந்தையாப்பட்டவன், படைக்கப்பட்டவன் என் தந்தை பிரம்மதேவன், காக்கப்பட்டதை எனது பாட்டன் மகாவிஷ்ணு, படிபோடக்கூடியவன் என் மாமன் பரமசிவன், அழிக்கக்கூடியவன் யமதர்மன். ஏன்னா உன் தொழில் பிடிக்கக்கூடிய தொழில் உயிரை பிடிக்குங்கிற தொழிலுங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் இங்கே வந்திருக்கேன். அந்த அடிப்படையில் சொல்ல போனால் இந்த இடத்துல அந்த சத்தியவனும் சாபத்திரியும் இளம்பராயும் ஒருவர் மனதால் நேரிட்டு கொஞ்ச நாளைக்கு அவளை சேர்த்து விடலாம்ங்கிற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட வந்தா அவங்களை 2 பேரையும் சேர்த்து விடலாம்ங்கிற நினைப்பில் இல்லாத அளவுக்கு அவர்கள் 2 பேரும் பிரித்து அத்து விடலாம்னு நினச்சிக்கிட்டு நீ பேசுகிற. ஏன்னா இன்னைக்கு சத்தியவனுக்கு வயசு 27 வயசு நடக்குது. இன்றைய அளவுக்கு சத்தியவனு வயசுக்கு இன்னும் 27 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு விட்டுட்டு அப்புறம் முடிச்சுட்டு போ. அப்படி போடு. இந்த முடிச்சு போடுறது அறுத்து விடுறதா உங்களை சேர்ந்தது. நான் என்ன சொன்னேன், எவ்வளோதான் மூர்க்க குணமாக இருந்தாலும் சாதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது அதர்மம் செய்யக்கூடியோரை தடைவதை பேன், அறமோடு நடப்பவருக்கு சொர்க்கம் எடுப்பேன். நல்ல அறமத்தோடு நடப்பவருக்கு சொர்க்கம், அதர்மம் செய்யறதுக்கு நரகம். அப்படி இருக்கும்போது சாட்டை என் கையிலுக்கான வேட்டையாட முடியாது. நீங்கள் சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போனால் அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என் இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கேன். அதை உங்களை அது சொன்னது சொல்லி அதாவது கிளிப்பில் கூட நான் சொல்கிற உங்கள் செவிக்கு உரைக்கலை, என் நிலைமை உங்களுக்கு. ஆகையினால மீண்டும் மீண்டும் அதை சொல்ல இருக்கும்படி பிரம்மதேவன் மகன் என்பதற்காகவும் கலைவாணியின் புதன்வனுக்கு என் சிம்மாசனத்தில் என் இடத்துல அமர வைத்ததுக்கு என்னை ஏன் நீங்கள் சவால் விடுறியா? நாரதரே, ஓய் எட்டி எட்டி ஓ எட்டிலே நாரதரே, எட்டிலே நாரதரே, ஓ எட்டிலே நாரதரே, எட்டிலே மதி சட்டின நாமமா எட்டிலே நாரதரே, கொட்டி 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 அவந்துட்டாலும் குருணி பறக்காது, கொட்டி அவந்தாலும் குருணி பறக்காது, கொட்டி அவந்துட்டாலும் குருணி பறக்காது, கொட்டி நிம்மதி அனுபவது சொல்லாது எட்டிலே நாரதரே, முத்தலில் முத்தா கட்டறிய சொல்லாது மூத்த பொறி விடுத்தான், முத்தலில் விதித்த கட்டறிய சொன்னார மூத்தொழி கொடுத்தான், சிவன் நிச்சயதற்கு புண்ணிய வாதங்களை உரிமையை விடுத்தான், அத்தனை நடந்தோடு சொல்ல எட்டி நில்லாரதே, எட்டி நில்லாரதே. ஒருவன் நீதியில் இருந்து வாழ்வனால் அவனுக்கு நல்ல புத்தியை போதிக்க வேண்டிய தாம் போன்ற பெரிய கடமை. அப்படி இருக்க நீதியை செலுத்தும் என்னை அணுநிதி ஆக்கத்தில் பிரசிக்கிறியா? மரளின்னா முட்டாள்னு அர்த்தம். என்ன நல்லதை சொல்ல வந்திருக்கிறாரு, நல்லதை நன்மை நடக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறார பேசுற வந்து ஏய் எட்டி என்ன யாருக்கிட்ட ஏய் போடுறவ, அந்த ஓய் போடுறதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. நான் ஊரா சுற்றி உடம்பை விட்டு கத்தி கதை விட்டு சதை விட்டு போய் வந்து நிற்கிறேன். எந்த அடிப்படையை சொல்ல போனால் நல்லதை சொல்ல கேட்பேன்னு நினச்சி வந்தேன். ஆனால் உன்னால் முடியாது. உன்னை சார்ந்த தூதரை சென்றாலும் அந்த சத்தியம் ஊரை கவர முடியாது. அதுக்காக வேண்டி உன்னால முடியாது, உன்னை சார்ந்த தூதரை சென்றாலும் அந்த சத்தியம் உனக்கு கவர முடியாது. ஏன்னா உன்னோட தூதரை போனாலும் சரிதான், நீ போனாலும் சரிதான், போனவங்க திரும்பி வரவே முடியாது. அங்கே அக்கினி சோலையும் தகத்தக வேண்டி எரிந்து கொண்டு இருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் என்கிட்ட வந்து கொட்டி அளந்தாலும் குருணி வதக்கவனு கட்டிவிட்டேன். அந்த அடிப்படையில் உன்னால் பார்க்க முடியாது. அப்படி பொழுது கச்சை கட்டி கொண்டே நானே உன் கைவரிசை பார்க்கிறேன்.
கட்டிக்கொண்டு நானே உன் கைவரிசை பார்க்கிறேன் 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 இச்சை படியங்கு எழுந்தைக்கு செல்லுவாய் இச்சை படியங்கு எழுந்தைக்கு செல்லுவாய் இன்று சத்தியவானை கண்டுவாய் வெல்லுவாய் இன்று சத்தியவானை கண்டுவாய் வெல்லுவாய் கச்சை கட்டிக்கொண்டு நானே உங்களுக்கு எப்போது பார்க்கிறேன் பார்க்கிறேன் யம தர்மா யாருக்கிட்ட கதை விடுறேன் நீ சூரியனுடைய புத்திரனா இல்லை நான் பிரம்மபுத்திரனா என்பதை அறியாமல் நான் விடமாட்டேன். ஆனால் அந்த சாவித்திரிக்கிட்ட உன்னை தலை உன்னை நான் வைக்கல. என் பேர் நாரதன் இல்லை. கச்சை கட்டிக்கிட்டு கைவரிசை பார்க்கிறான். பாரும் என் தூதன் வருவை பார். யார் ஒருவன் சிலை போல சாய்ந்து நிற்கிறான். கேட்ட குரல் குருவிக்கண்ணன் குரல் போல இருக்கிறது. என்னடா கரிய தோற்றத்துடன் இருந்திருக்கிறாய், என்ன ஆயிற்றது? எப்படி இருக்க? என்னடா முகம் எல்லாம் கருகி போய்விட்டது. உங்களை விட அழகா இருக்க. அழகு அழகன் அழகுன்னா சொல்லுகளை ஓட்டு. நீ எங்கே சென்றாய்? என்னது எதுக்கு விளைய சென்றாய்? உயிரை பிடிக்க. அது என்ன ஆயிற்றது? அங்கே போனேன், உயிரை பிடிக்க போனேன். என்ன கதை சொல்றியா? நான் ஏழு நீ உயிரை பிடிக்க போனேன்னு. சரி, போன இடத்துல எங்க இன்னும் 2 பேரு அவன் எத்த போயிட்டான். என்னது? செத்த போயிட்டான். ஏ அந்த கற்பு தீ. கருப்பு தீ? அது ஏடா தீல கருப்பு தீ? கற்பு கரைசி தீ, கற்பு தீ. அப்ப சிகப்பா உள்ளவங்க சிவப்பு தீ. ரொம்ப நல்லாவே இருக்குடா. அங்கே நெருங்க முடியல. அக்கினி சுவாலை. அப்படியா? சாவுத்திரி. சத்தியவானுக்கு பக்கத்துல சாவுத்திரி. சாவுத்திரிக்கு வைக்க கிட்ட போக முடியல. சாவுத்திரியுடைய கற்பு தீ. சத்தியவன்ட்ட போனியா சாவுத்திரி போனியா? சத்தியவான் சாவுத்திரி ஒன்னாத்தான் இருக்காங்க. ஓஹோ, அவள் அருகில இருப்பதால சத்தியவான் பக்கத்துல சாவுத்திரி இருக்க வரைக்கும் கிட்டக்க போக முடியல. இந்த 2 வயல் அனுப்பி செத்தியா போயிட்டான். 3ஆவதா போன மூஞ்சி கறிய போச்சு. விவரம் சொல்றதுக்காக ஓடியாந்தேன். அங்க நெருங்க முடியல. அக்கினி சுவாலை திட்டம். திட்டம். அக்னியாம் சுவாலையாம் தாலியாம் வேலியாம் அக்னி சுவாலை அங்க வசிக்கிறது. சதி திட்டமிடாது. திட்டம் திட்டமிட்டதொரு சத்தியவானவே கற்பில் ஒட்டதொரு ஆச்சரியம். வாகனத்தை கொண்டு நானே சென்று அவன் உயிரை கவர்ந்து வருகிறேன். என்ன எரும மாட்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவதே கொஞ்சம் கூட மாட்டுக்கு புத்தி இல்ல. யாருக்கு? எரும மாட்டுக்கு புத்தி இல்ல. எரும மாட்டுக்கு புத்தி இல்ல உனக்கு? நான் எவ்வளவு தான் கூப்பிடுறது. அது எப்படி அது எப்படி நீங்க நினைச்சா நிக்கும்ல. நேரம் இல்ல பிரபு, நீங்க பயணத்துக்கு நினைச்சா நீங்க பயணம் நினைச்சா மாடு நட்டமே நிக்கும்ல. படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. சரி, படுத்துக்கிட்டு எந்திரிக்க வாழை பிடிச்சி தூக்கணும்னா வாழை பிடிச்சி தூக்குறேன். வால் பிடிச்சும் வரல. வாழை பிடிக்கிறியா? வாழை பிடிச்சி தூக்குனா வலி தாங்காம எந்திரிக்கும். ஆமா, அதுக்கும் வரல. என்ன காரணம்? கொம்ப பிடிச்சி எடுத்தாலும் வரல. என்னடா? முன்னையும் போகல, பின்னையும் போகல, நடுவையும் வரல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் சொன்ன மாதிரி நினைச்சா எந்திரிக்கிறது. ஆமா, இன்னைக்கு நீங்க நினைச்சோம் நான் தூக்கி விட்டு அடிச்சு எந்திரிக்கிறேன்னா நான் போனதுக்கு அப்புறம் இங்க யாரு வந்தா? இங்கு முன்னாடி நீ வந்தாய், பின்னே பெரியவர் எனக்கு கயிறு கொடுத்துட்டியல்ல. ஆமா, உயிரை பிடிக்க போய் சொல்லிட்டீங்க. சத்யா உயிரை பிடிச்சிட்டு வாட்டிய. பச்சை மரத்தை பட்டமரம் வாங்கிட்டிய. ஆனா நான் போயிட்டேன். நான் கயிறு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் யாரு வந்தா? யார் வந்தார்? குள்ள முனிவர் நாரதன் இங்கு வந்தார். இந்த மரப்பள்ளி மாதிரி இது ஒல்லியா மரப்பள்ளி ஏதோ ஒரு நாரத முனிவர் அப்படின்னு சொல்லாதே. பெரியவர் வந்தாரு. ஆமா. ஆஹா,
என்ன ஆஹா? அந்த ஆளு உங்களுக்கு செய்வன வச்சுட்டேன். ஏய் யாரா யாருக்கு செய்வனை செய்கிறது? இல்லைன்னா எந்திரிக்கும்ல. இது தேவலோகத்தில் அந்த நடக்குது. ஆளு நீங்க ஏதோ வாக்குவாதம் பண்ணிருக்கீங்க, முடிவுல எலும்ப மட்டும் போட்டு அங்க செய்வன இருக்கட்டும். அவர் இந்த வேலை செய்து பூலோகத்தில் மானியர் பிறகுதான் இதை செய்து தேவர்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பூலோகத்தில் செய்யறாங்க. அப்படி இருக்கட்டும். சொல்லி கொடுத்த பூரா நம்ம எப்படியாவது என் வாகனத்தை வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மாடு கோபமா இருந்தா மோகனத்தை விடுங்க. வாகனத்துக்கு மோகனத்துக்கு என்னடா சம்பந்தம்? மோகனத்தை கேட்டா மகிழ்ச்சி உண்டாகும், கோபம் குறையும். ஓஹோ, அதனால மோகனத்தை விடுங்க. வாகனம் வாகனம் வண்டி போட்டு என் வாகனம் வண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும் திரேகமே செலுத்திட்டாலும் சித்த சம்மணிந்திட்டாலும் வாகனம் என்னுடைய வாகனம் வண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும் திரேகமே செலுத்திட்டாலும் சித்த சம்மணிந்திட்டாலும் சாகணன் ஒரு மானிட பிறவி சாகணன் வந்துட்ட சாத்தியவரவியை வேகமாய் சென்று வேகமாய் நான் சென்று வேகமாய் சென்று நான் விரைவில் பற்றி வருவேன். எனக்கு அடங்கி அந்த எருமை கிடவாக போட்டு வருவதற்கு ஆஞ்சுகிறதா என்ற ஆக்கணை 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 பிள்ளைய வைத்திய சிவனை கடலாவோடு வருவையா இதோ கால்நடை சென்ற உயிரை ஜனகத்தில் நான் பற்றி கொண்டு கால்நடைய பொருளா நீங்க உயிரை பிடிக்க. அதற்கு முன்பு என் தம்பி சனீஸ்வரன் ஏவி சப்பட்ட கால் பையன் ஏண்டா அவன் நொண்டி டேய் பையன், அவனை சிரமப்படுத்த வேண்டாம். நேரங்கள் தெரியல. தம்பி துணை வேண்டும்டா. அண்ணனுக்கு தம்பிக்கு துணை போனான் விநாயக பெருமான். அதே போல என் தம்பி சனீஸ்வரனுடைய புறங்காலை இழுக்க செய்து என் பாசத்தை உன் மீது நாட்டி நான் யார் எத்தனை கைகள் மறைத்து நின்றாலும் சூரிய மகனை மறைக்க முடியாது. சூரியபுத்தருடைய மகன் என்பதை எடுத்துரைப்ப இதோ காலன் எசண்டா நோயை ஜனகத்தில் நான் பற்றி கொண்டு பாசத்தை கோவிந்தா கோவிந்தா யமதர்மராஜா கோவிந்தா 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 யமதர்மராஜா இன்னைக்கு கோவிந்தா. வாயு சும்மா கிடக்கு. என்னடா முண்டேன இப்ப கோவிந்தா 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 போட்டு நான் தப்பா சொல்லலையே. கோவிந்தன் துணையோட போ. ஓஹோ, வைகுந்தனை அழைத்து செல்ல சொல்லுகிறாயா? நீ சொல்றது அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறேன். சென்றவரை நான் வருவதற்கு முன்னே என் கோட்டை காவலை ஒழுங்காக செய்ய. எனக்கு பதவி ஆசை. பதவி இல்லடா காவல்ரா. ஏன்டா ஆசைக்கப்படுற? பதவிக்கு வேண்டாம்டா, உதவிக்கிறு. அதாவது என் கோட்டை காவலை ஒழுங்காக செய்ய வேண்டும். சென்று ஜனகத்தில் நான் உயிரை பட்டு வருவேன். எச்சரிக்கின்றேன். நாரதமே உனக்கு எச்சரிக்கின்றேன். வெற்றி எனக்கே, உங்களுக்கு வெற்றி எனக்கே. மாப்பிள்ள வணக்கம். இனிமே இந்த இடத்துக்கு ஏமே யாரு? நீங்க தானா? ஐயா சவுடால். ஒரு வார்த்தை தான் சொன்ன பிடிக்கலன்னு. அவர் புத்தி கட்டு போய் கை தூக்கிட்டு ஓடுறாரு. பிடிப்பாரு, பிடிச்சாட்ட பிடிக்காட்டி நமக்கட்ட இடத்த பிடிச்சிட்டா. அண்ணன் எப்ப காலியாவே திண்ண கிடைக்குதுடா. அண்ணன் காலியான திண்ண நமக்கு தானே. ஆமா. இப்ப பதவி நம்மளுக்கு எவன் பதவி? அவர் மாதிரி உயிரெல்லாம் பிடிக்க மாட்டப்பா. சத்தியமா சொல்றேன், பொன் பேத்தில மாரியம்மனுக்கு பொதுவாக அம்பாளுக்கு பொதுவாக சொல்றேன், நான் யாரும் உயிரை பிடிக்க மாட்டேன். நீங்க வாட்டுக்கு வாழுங்க.
எனக்கு ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? சின்ன வீடு கட்டணும், ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க.